தளபதி விஜய் ஃபேன்ஸ்க்குலாம் நம்ம அண்ணன் ஒண்ணு சொல்றாரு, கேளுங்க. சொல்லுங்கண்ணே. திரையில் வர்ற ஜனநாயகனை பத்தி நீங்க பேசுறீங்க, தரையில நிக்கிற ஜனநாயகன் நான் இருக்கேன். உண்மையான ஜனநாயகன் நான் தான், வள்ளலாரோட திருவுருள் பெற்றவன் நான் தான், வேடன் வேற யாரும் இல்ல நான் தான். இன்னைக்கு கூட்டமா போய் பின்னாடி நின்று ஐயா சாமி காப்பாத்துங்கிற ஜனநாயகன் படம் ரிலீஸ் தள்ளி போகுதுன்னு கூட்டமா போய் ஐயா சாமி காப்பாத்துங்கன்னு சொன்னாங்களா? யார் சொன்னாங்க, யார்கிட்ட சொன்னாங்களா நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு நல்லா தெரியும். இந்த கரூர் சம்பவம் போயிட்டு இருந்தப்ப தமிழ்நாடு முழுக்க எல்லாருமே பரபரப்பா இருந்தோம். ஆனா அண்ணன் சீமான் மட்டும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாரு. வேற ஒரு காரணத்துக்காக. எதுக்காகனா, இருங்க அந்த கண்ணாடி கழட்டிக்கிறேன். செப்டம்பர் 27 கரூர் சம்பவம் நடந்துச்சா, அக்டோபர் 8 நம்ம அண்ணன் கோர்ட்ல விஜயலட்சுமி அவர்கள் கிட்ட நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டது. கரூர் சம்பவம் பரபரப்பா போயிட்டு இருந்ததுனால நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. அப்படியே நம்ம அக்கா என்ன சொல்றாங்கன்றத நீங்க கேளுங்க. அவரும் ஒரு தலைவரா? தலைவர்னு விடுங்க, அவர் ஒரு ஆணா, ஆம்பளையா, ஒரு ஆண்மகனா? ஈவேரா ஒரு தலைவன்றதெல்லாம் வேற, முதல்ல அவர் ஒரு ஆண்மகனா? ஆமா, பெரியாருக்கு கல்யாணம் ஆன உடனே ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. அந்த பொம்பளை பிள்ளை கொஞ்ச நாள்ல இறந்து போயிருச்சு. அதுக்கப்புறமா 35 வருஷமும் நாகமக்கி குழந்தை பாக்கியமே உண்டாகல. ஆனாலும் பரவாயில்லன்னு குழந்தை பெத்துக்க முடியாத பொம்பளைங்களா மலடின்னு சொல்லி ஒதுக்கி வச்சு பொண்டாட்டி உயிரோட இருக்கும் போதே இன்னொரு பொம்பளையை கட்டி கூட்டு வர நம்ம முப்பாட்டைங்க வாழ்ந்த அதே காலத்திலேயே குழந்தையே இல்லனாலும் பரவாயில்லன்னு என் பொண்டாட்டி தான் முக்கியம்னு 35 வருஷமா ஒரே பொண்டாட்டியோட வாழ்ந்த அந்த ஈவேரா ஆண்மகன் கிடையாது. ஆனா விஜயலட்சுமி கேஸ் நடந்தப்போ உனக்கு போய் இந்த பொம்பளை தானே கிடைச்சான்னு என் பொண்டாட்டி என்னை பார்த்து கேவலமா கேட்டான்னு ஈன்னு பல்ல காட்டிக்கிட்டே பிரஸ் மீட்ல சொன்ன நம்ம அண்ணன் ஆண்மகன். அந்த காலத்துல 10 பிள்ளை 15 பிள்ளைன்னு பெத்துக்கிட்டு இருக்கிற நோயெல்லாம் பொம்பளையா இருக்கிற உனக்கு தான் வருது. ஏன் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையா? பிள்ளை பத்து போடுற மிஷினானி கர்ப்பப்பையை அறுத்து எரிஞ்சிட்டு உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கணும்னு சொன்ன ஈவேரா ஆண்மகன் கிடையாது. ஆனா அந்த கர்ப்பப்பை இருக்கிறது வசதியா போய் 7 முறை கருக்கலப்பு செஞ்சேன்னு ஒத்துக்கிட்ட நம்ம அண்ணன் ஆண்மகன். விலை மாதர்கள் மீதான இழிவான பார்வையையும் அவர்கள் மீது நடக்கும் சுரண்டல்களையும் அவர்கள் மீது நடக்கும் உரிமை மீறல்களையும் எதிர்க்கும் குரலாக எப்போதும் நாம் இருப்போம்னு கட்டுரை எழுதின ஈவேரா ஆண்மகன் கிடையாது. ஆனா எல்லா தப்பையும் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் தான் மேல இருக்கிற குற்றத்தை மறைக்கிறதுக்காக தன்னோட சம்பந்தப்பட்ட ஒரு பொண்ண அப்படின்னு சொன்ன உங்க அண்ணன் ஆண்மகன் ஒரு பாலியல் தொழிலாளி. அவர் அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டலாம். மணியம்மையார் தான் என்னோட 2வது மனைவின்னு ஊர் உலகத்துக்கு இவ என் பொண்டாட்டின்னு வெளிப்படையா அறிவிச்சு கடைசி காலம் வரைக்கும் பொம்பளை கேஸ்லயே சிக்காத ஈவேரா ஆண்மகன் கிடையாது. ஒரு பொண்ணோட பழகி அவளை மறைச்சு வச்சிருந்து கடைசியில குற்றம் நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறமா, ஆமா நான் என்ன குச்சிக்குள்ள இருக்க பிள்ளை பார்த்துட்டு இருந்தேன், நான் காலேஜ் படிக்கிற பிள்ளை பார்த்துட்டு இருந்தேன், விரும்பி வந்தாங்க சேர்ந்திருந்தோம் அப்படின்னு அவதூறா பேசி அந்த அவதூறு பேச்சுக்காக கோர்ட்டுக்குள்ளே வச்சு அந்த பெண் கிட்ட மன்னிப்பு கேட்ட இவர் ஆண்மகன். என்னமோ வயசுக்கு வந்தோன்னு குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு. எல்லாரும் விரும்பி தானே நீங்க உற வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் அப்ப நாளைக்கு உங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா, அடே தம்பி நீ ஒன்னும் குச்சிக்குள்ள இருக்க பிள்ளை தூக்கிட்டு வரலடா, காலேஜ் போற பிள்ளை தூக்கிட்டு வரலடா, வயசான பொம்பளை தானடா தொட்ட, அது ஒண்ணும் தப்பு இல்லடா, அப்புறம்டா தம்பி விரும்பி வந்தாங்க நீ சேர்ந்து இருந்த அவ்வளவுதானடா, நீ ஒண்ணும் தப்பு பண்ணலடா அப்படின்னு சொல்லுவாரா?